மணமகன் அறை. அப்ப இதுதான் மணமகன் அறை. என்ன இங்க இவன் மட்டும்தான் இருக்கா? அவன் எங்க போனா? டேய் என்ன மாப்ள 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 மாப்ள, அது எப்படா என் வாயால நான் சொல்லுவேன்? என்னால இந்த அநியாயத்தை தாங்க முடியலடா. உன்னால எப்படா முடியும்? மாப்ள என்னாச்சு சொல்ற? உன் அம்மாவுக்கு இந்த நிலைமை. அவங்க எவ்வளவு பெரிய மனுஷி, அரசப்பட்டி கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவி. அவங்கள பார்த்தா ஊர் சனமே கையெடுத்து கும்பிடுமேடா. அப்படிப்பட்டவங்கள பார்த்து ஒருத்தி எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டா தெரியுமா? ஐயோ ஐயோ கடவுளே, சிந்துவோட அம்மாவுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அவங்க மனசு என்ன, அவங்க பதவி என்ன, அவங்களுக்கு இருக்கிற மரியாதை தான் என்ன? அவங்களுக்கா இந்த நிலைமை? மச்சான் டேய் சி, அழுகுறத நிறுத்திட்டு என்ன விஷயம் சொல்ற? மச்சான், நம்ம அம்மாவுக்கு இங்க பெரிய அநியாயம் நடந்துருச்சுடா. நம்ம அம்மாவை அவன் ரொம்ப அவமானப்படுத்திட்டானா. எவ? வேற எவ? எல்லாம் அந்த தென்றல் தான். என்னடா தென்றல் என்ன பண்ணா? அப்படி கேளு மச்சான். உன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தென்றல் கிட்ட போய் ஏதோ பேச போனாங்க. ஆனா அந்த தென்றல் அம்மா பேசின எதையுமே காதுல வாங்கிக்காம அம்மாவை பார்த்து, நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க தயாரா இல்ல, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுங்க, இல்லனா உங்களை ரொம்ப அவமானப்படுத்திடுவேன்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி படார்னு கதவை சாத்திட்டாடா. என்னம்மா அப்படி இப்படி அமைதியா நிக்கிற? வேற என்னடா பண்ண சொல்ற? என்னடா இப்படி கேக்குற? அந்த தென்றல் உன் அம்மாவை இப்படி எல்லாம் அவமானப்படுத்தினான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரத்தம் சூடாகலையா? டேய், என் அம்மாவை ஏன்டி இப்படி அவமானப்படுத்தினேன்னு அந்த தென்றலை போய் தேடி பார்த்து பிரச்சனை பண்ணணும்னு உனக்கு தோணல? தோணல. என்னது தோணலையா? டேய், நீ எல்லாம் என்னடா மனுஷன்? என்ன மனுஷன்? பெத்த அம்மாவுக்கு அங்க இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு, அதை தட்டி கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லைன்னு சொல்றேன். வாடா வா, இப்பவே போய் தென்றல் கிட்ட பிரச்சனை பண்ணலாம். வா வாடாங்கறல. என் அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றாங்கன்னு தென்றலுக்கு ஏற்கனவே தெரியும்ல. அதனாலதான் அவன் இந்த மாதிரி என் அம்மாவை அவமானப்படுத்துறான். அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா வேணும் தான். ஏண்டா, நான் அவ்வளவு தூரம் தடுத்து அவங்க இங்க வந்தாங்கல்ல, அதனால இன்னும் நிறைய அவமானப்பட வேண்டியது இருக்கும். படட்டும், அவமானப்பட்டாதான் புத்தி வரும். அட பாவி, இதுக்கு மேல நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எங்கடா ஆகாஷ்? எங்க அவன்? ஆகாஷ் ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. அதையே நீ கேக்குற? அவன்கிட்ட போய் தென்றல் உன் அம்மாவை அவமானப்படுத்தின விஷயத்தையும் நீ தென்றல் லவ் பண்ற விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தல. இப்ப பாரு ஆகாஷ், ஆகாஷ் வெளியே வா. டேய் ஆகாஷ், சீக்கிரம் வெளியே வாடா. வெளியே வந்து இந்த அநியாயத்தை என்னன்னு கேளு. டேய், என் கிட்ட உளர்ன மாதிரி ஆகாஷ்ட உளர்னன்னு வச்சுக்கோ, அவனை அப்படியே உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கும். வாயை மூடிட்டு இருக்க. என்னாச்சு? நான் சொல்றேன், நம்ம சித்து இருக்கால. ஒண்ணுல அதுல ஒண்ணுல சுத்து இரு, அனுப்பிட்டோம். டேய் சித்து, கதவு தரடா. டேய் கதவு தர. டேய், இப்போ என் வாயை மூடலாம்டா. ஆனா இதே மாதிரி எப்பவும் உண்மையை மறைக்க முடியாதுடா. கடவுள் பாத்துக்குவான்டா, பாத்துக்குவான். ப்ரோ, என்னாச்சு? சிறுத்தை என்ன சொல்ல வந்தா? ப்ரோ, அவர் லூசு பையன். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும்ல, அதனால பேச்சுலர் பார்ட்டியை இப்பவே கொண்டாடிடலாம். ஆகாஷ் ப்ரோ கூப்பிடுங்க, சரக்கடிக்கலாம்னு சொல்றான்.
அப்படியா? அவனுக்கு அவன் கவலை. தென்றலுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அவ கொஞ்சம் பொறுமையா நாம என்னதான் சொல்ல வரோம்னு கேட்டாலே போதும். ஆண்டாளை பத்தின எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிய வந்துடும். ஆனா அவ நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழறா. என்ன பண்றது? எப்படி அவளுக்கு எல்லா உண்மையும் புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். வையே, பாய். என்ன சொன்னாலும் எதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொன்னல. ஏன் இப்படி உண்மையை சொல்ற? வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு எது கதையை சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் இதுக்கு மேலே உங்க நடிப்பை நம்பி ஏமாற தயாரா இல்ல. மரியாதையா இருந்து போயிடுங்க. இன்னொரு முறை நீங்க இப்படி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் உங்க பெரிய மனுஷனை கூட பார்க்க மாட்டேன். உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கேன். சாரதா, உன்னை பாக்குறதுக்கு எப்படி ஓடி வந்த தெரியுமா? நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்புறம் ஊர்ல இருந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டாங்க. நீங்க இன்னும் பாக்கல. எங்க இருக்கீங்களா? அத்தை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க. அப்படியா? சரி, நான் வரேங்க. சரிங்க. அக்கா, எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. அக்கா, உங்களை பார்த்த உடனே இப்பதான் எனக்கு உயிரே வருது.
அவரு இங்க திருட்டுத்தனமா ஏதோ பார்த்து பார்த்து நடந்துட்டு இருந்தாரா? அதான் எனக்கு பயமே வந்துருச்சு. ஆமா, நீங்க இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. உள்ள வந்து உட்கார வேண்டியது தானே? அது ஃபோன் பேச வந்தேன். உள்ள சிக்னல் கிடைக்கல. அதான் இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அக்கா, நீங்க இங்க வந்ததும் எனக்கு நல்லதா தான் போச்சு. அன்னைக்கு கோயில்ல நீங்க எனக்கு சமாதானம் சொன்னீங்கல்ல, ஆனாலும் இன்னும் எனக்கு குழப்பமா தான் இருக்கு. அக்கா, என் புருஷன் இப்ப புதுசா யாரோ ஒருத்தைய சேர்த்து வச்சிருக்காரு. யாருக்காக அந்த தங்க வளையல வாங்கி வச்சிருந்தாரு? அந்த உடைஞ்ச கண்ணாடி வளையல் யாரோடது? அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன்க்கா. அக்கா, கண்டிப்பா அந்த பொம்பளைய இந்த கல்யாணத்துக்கு வர சொல்லிருப்பாரு. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எப்படியாவது அவளை கண்டிப்பா இவர் சந்திப்பாரு. இல்லனா அவளாவே இவரை தேடி வந்து சந்திப்பா. அதனால என் புருஷன் என்ன தவிர இங்க வேற யார்கிட்டயாவது நெருங்கி பேசுறத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்க என்கிட்ட வந்து சொல்லிடுங்க. அவளை நான் உண்டு இல்ல நாக்கிடுறேன். முடிஞ்சா அவளை நீங்களும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு அவ முடிய பொடிச்சு நல்லா அரைஞ்சு விட்டுருங்கக்கா. சேச்சே, அடுத்தவ புருஷனுக்கு அலையறவளுங்களா பொம்பளைங்களா? அவளை மட்டும் இல்லக்கா, என் புருஷனையும் விட்டுறாதீங்க. நல்லா திட்டி விட்டுருங்க. அப்பயாச்சும் அந்த புத்தி கெட்ட மனுஷன் திருந்துறாரான்னு பாக்கலாம். நான் அவருக்கு என்னக்கா குறை வச்சேன்? பத்தாததுக்கு பெத்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணமே ஆக போகுது. இந்த வயசுல இந்த மனுஷனுக்கு புத்திய பாத்தீங்களா? எல்லாம் ஏன் தலையெழுத்து. மாதவி, உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கையை பங்கு போட யாரும் வரமாட்டாங்க. நீ தைரியமா இரு. ஏதோக்கா, நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் இருக்கேன். சரி, வாங்கக்கா போலாம். இல்லம்மா, எனக்கு போன் பேச வேண்டியிருக்கு. நான் பேசிட்டு வரேன், நீ கிளம்பு. சரி, சீக்கிரமா வந்துருங்க. அம்மா, அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க சித்துவை பெத்ததுக்கு பதிலா பேசாம என்ன பெத்து வளர்த்துருக்கலாமா? உங்க மேல எனக்கு இருக்கிற பாசம் கூட நீங்க பெத்த பிள்ளைக்கு இல்லையே. ஏன் இப்படி சொல்ற? பின்ன என்னமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தென்றல் உங்களை அவமானப்படுத்துறத நான் பார்த்தமா. உடனே அந்த விஷயத்தை போய் சித்து கிட்ட சொன்னேன். அவ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம தென்றல் உங்களை அவமானப்படுத்துறது சரிதான்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாமா. நம்ம சித்துக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லம்மா. அவன் சப்போர்ட் இல்லாம எப்படிமா நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்துறது? டேய், நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நீ வேற என்ன பாடுபடுத்தாம போடா. என்னம்மா, நீங்களும் என்ன திட்டுறீங்க? இல்லடா, என்ன கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்றேன். ஓ, அப்படியா? சரிம்மா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க இன்னும் டீப்பா யோசிச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு ஐடியா பண்ணுங்க. நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்னங்க, அவங்க சொன்ன மாதிரியே பெரிய மண்டபமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல? பெருசா அருமையா இருக்கு. எங்கப்பா, ஒவ்வொரு ரூமும் எவ்வளவு பெரிய ரூம். எல்லா ரூம்லயும் ஏசி இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. தென்றல், அந்த சாரதா அம்மா பார்க்க வந்தாங்களே, பார்த்து பேசுனியா? என்ன சொன்னாங்க?
என்னம்மா தென்றல், எதுவுமே சொல்லாம இருக்க? அவங்க உன்னை பார்த்தாங்களா இல்லையா? பாத்தாங்கப்பா. அக்கா, உன்கிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். சாரதா ஆண்டியை உள்ள கூப்பிட்டு பேசாம எதுக்கு வெளியில கூட்டிட்டு போன? ரெண்டு பேரும் அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க? ஒன்னும் ரகசியம்லாம் இல்ல, சும்மா ஜெனரலா தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு ஏங்க அவங்கள வெளியில கூட்டிட்டு போன? உள்ளே கூப்பிட்டு பேசிக்கலாம்ல. நாங்களும் அவங்க கூட கொஞ்சம் ஜாலியா பேசிருப்போம்ல. அவங்க வந்ததே எனக்கு பிடிக்கல, இதுல ஜாலியா வேற பேசணுமாக்கும், விளங்கிடும். தென்றல், ஆனாலும் இந்த சாரதா ரொம்ப நல்ல மனுஷி. நீ அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட. அவங்க என்னடி நமக்கு என்ன சொந்தமா பந்தமா இல்லையே? அவங்க நினைச்சிருந்தா வேற ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்துக்கு வராம தட்டி கழிச்சிருந்துருக்கலாம். அப்படி எல்லாம் பந்தா காட்டாம கரெக்டா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க பாரு. ஆமாமா, அவங்க நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷிதான். அதனாலதான் இவ்வளவு பெரிய பதவியில இருந்து கூட கொஞ்ச நாள் பழங்கின தென்றல் கூப்பிட்ட உடனே இந்த கல்யாணத்துக்கு மறக்காம வந்திருக்காங்க. நான் அவங்கள கூப்பிட்டா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. தேவையில்லாம எல்லாரும் அவங்கள பாராட்டி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இரு, நான் போய் தரேன். வணக்கம். வாங்கம்மா. வாங்கம்மா. வை, நீ போ. இன்னைக்கு ராத்திரியே நலுங்கு சுத்துறது, பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புன்னு எல்லா சடங்கையும் நடத்தி முடிச்சிடலாம். காலையில கல்யாணத்தை மட்டும் வச்சுக்கலாம், சரியா? சரிங்கம்மா. தென்றல், இந்த நகையெல்லாம் உனக்குதான்.